வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நாம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் 9 நாள்ல நம்மளுக்கு ஏப்ரல் மந்தோட ஷெட்யூல்டு அப்டேட் வரப்போகுது. ஸோ அதில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்கன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். என்ன பாய்ந்துட்டியா? சான்ஸ் இல்லை, என் கூட வந்து சேர்ந்துக்க. உன் கனவுல கூட நடக்காது. அது எந்த பார்க்கலாமே. என் கில்டில் உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இவன் சொல்றத பார்த்தா இனிமே எல்லாருமே தோழர்கள் தான். நீயும் தோழர் தான், நானும் தோழர் தான். இனிமே எல்லாருமே சேர்ந்து கில்டு மிஷன்ஸை முடிக்க ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் நீயும் முடிக்க போற, நானும் முடிக்க போறேன். உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். ஆமால, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வா தோழரே, சொர்க்கத்துல இருந்து பூமி வரைக்கும் எங்க கில்டு தான் சிறப்பான கில்டு. கூடவே வெப்பன் டிக்கெட்டும் கிடைக்கும். இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கொடுக்க போற முதல் அப்டேட் என்னன்னா, பேட்டில் ஆஃப் ட்ரையல்ஸோட எக்ஸ்பேன்ஷன் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பேட்டில் ஆஃப் ட்ரையல்ஸ்ல போய் பார்த்தா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் வந்து 60 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கு. ஆனா அது 80 ஃப்ளோர்ஸ் ஆவோ இல்லைன்னா 70 ஃப்ளோர்ஸ் ஆவோ மாற வாய்ப்பு இருக்கு. அதை மாத்துறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா நல்ல ரிவார்ட்ஸை கொடுத்தாதான் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னன்னா, ஆர்மரி எக்ஸ்பேன்ஷன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆர்மரி ஸ்லாட்ஸ் வெறும் 12 தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு 4th பேஜ் வரைக்கும் ஆர்மரியில வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மோடுக்கு ஆட் மோட் வரப்போகுது. அதுல நம்மளுக்கு எவ்வளவு எசன்ஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்க போகுதுன்னு துல்லியமா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 20k மேல எசன்ஸ் ஸ்டோன்ஸ் கிடைச்சிருது. அதுலயே நம்ம ஒரு ஸ்டோரியை முடிச்சா 50 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்கும்ல, அதையும் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிடலாம். துல்லியமா இந்த ரிவர்ஸ் மோட்ல 153 பார்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம மல்டிப்ளை பை 50 போட்டோம்னா 7500க்கு மேல ரிசல்ட்ஸ் வருது. இத்தனைக்கும் நம்ம ஒரு சில விஷயத்தெல்லாம் விட்டுட்டு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு கிடைக்குது. அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்தா 27,000 எசன்ஸ் ஸ்டோன்ஸ்க்கு மேல கிடைக்குது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஆட் மோட் தான், அதனால நம்ம -50% போட்டு பார்ப்போம். நம்ம என்னதான் மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வேல்யூபிளான எசன்ஸ் ஸ்டோன்ஸ் தான் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளேயர்ஸுக்கு தேவையான அப்டேட் இதுதான். அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸோட நியூ growth சிஸ்டம். முதல்ல நம்ம ஆர்டிஃபேக்டை பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு லெவல், அதுக்கப்புறம் ரேரிட்டி இருக்கும். ஸோ என்னோட அசம்ஷன்ஸ் என்னன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து புதுசா ஒரு ரேரிட்டி வரப்போகுது ரெட் கலர்ல. நம்மளுக்கு ரீசெண்டா கிடைச்ச இந்த அப்டேட்ல லெஜெண்டரி ரேரிட்டியை டிரான்சென்டென்ட்டா மாற்ற முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால அந்த ஆர்டிஃபேக்டோட என்ஹான்ஸ்மெண்ட் சிப்ஸை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸில் சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நியூ பிளேயர்ஸுக்கும் அதுக்கப்புறம் மிட் கேம் பிளேயர்ஸுக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஆக்சுவலி ஒரு மிட் கேம் பிளேயர் தான். ஸோ அதனால அந்த ரிசோர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த சேஞ்ச் நான் வரணும் ஆசைப்படுறேன்னா, டிஃபால்ட்டாகவே நம்ம சப்ஸ்டாட்ஸில் நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுக்கு வாரம் வாரம் கொடுக்கறதே அந்த கம்மியான டஞ்சன் கீஸ் தான். அதை வச்சுக்கிட்டு பெஸ்ட் சப்ஸ்டாட்ஸ் உள்ள ஆர்டிஃபேக்டை நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்டிமுலேஷன் கேட்ல மல்டி பிளேயர் பிளேன்னு ஒரு மோட் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சமயத்தில் நீங்க ஒரு ஹண்டரை வந்து வச்சு பிளே பண்ற மாதிரியும் மற்ற 2 ஹண்டரும் வந்து CPU மூலியமா பிளே பண்ற மாதிரியே இருக்கும். ஸ்டிமுலேஷன் கேட்ல நார்மல் பேட்டில் ஒன்று இருக்கும், என்ஹான்ஸ்டு பேட்டில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேட்டில் ஒன்று இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மல்டி பிளேயர் மோட் வந்து ஸ்பெஷல் பேட்டில் அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். என் வாயில மல்டி பிளேயர்னு வரதுனால நீங்க மல்டி பிளேயர் நினைச்சுக்காதீங்க, அது மல்டி பிளேயர். அந்த மோட்ல உங்க 3 ஹண்டரும் அட்டாக் மோட்ல இருப்பாங்க. அதுல நீங்க ஒரு ஹண்டரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்தது எல்லாமே அப்டேட்ஸ் தான். ஆனா கில்டு பாஸுக்கு வந்தது வந்து டவுன் கிரேட். ஸோ அதனால நான் அதை மென்ஷனே பண்ண போறது இல்லை. சரி தோழர்களே, இதோட இந்த காலையில் முடிச்சுக்கலான்னா அந்த அவங்க போய்டு தமிழ் கேமிங். மீண்டும் நாளைக்கு உங்களை நல்ல காலையில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.